எங்கள் வீட்டில் 2 பேர்ட்ஸ் வளர்க்குறோம். ஒன்று ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், இது நாங்கள் அச்சுக்குட்டின்னு தான் கூப்பிடுவோம். எங்களோட அஸ்மரோட செல்ல பேர். 2வது ஒரு பச்சை கிளி, இதுக்கு எங்களோட அஸ்மரை வச்ச பேர் லூலு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா 2 பேரையும் வெளியே கொண்டு போயிட்டு வச்சு கூடலாம் கழுவி விட்டு குளிப்பாட்டி விடுவோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது தான் சாக்குன்ட்டு அஸ்மரம் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. குளிப்பாட்டாட்டுவோம். வெளியே கொண்டாந்து வச்சதுமே 2 பேருக்கும் நல்லா தெரியும் குளிப்பாட்டி விட்டு தான் போகிறாங்கண்டு. அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் ரெடியாக இருப்பாங்க. அஸ்மராவும் ஃபுல் ஆக்டிவாக அதுக்கு தேவையான எல்லாம் வேலையை எனக்கு செஞ்சு தருவாங்க. சிட்டு சாடிப்போம். கூட கழுவுறதுக்கு முதல்ல வேஸ்ட்டாக இருக்க ஃபுட் பக்கெட் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, கூட்டிலையும் கொட்டி போயிட்டு இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் நல்லா தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்களோட சாப்பாடு பாஸ்கெட்டில் இருக்க நெல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, எங்கள்கிட்ட இருக்க ஹோஸ் பாட்டையால் 2 பேர்கிட்ட கூட நல்லா ஒரு வருஷம் கொடுத்தோம். கூட்டை கழுவிக்கிட்டே அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மேடம் தண்ணியில் நல்லா ஆட்டம். ஆக்டிவாக எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்கன்னு சொன்னேன்ல, அது வேறு எதுக்கும் இல்லை, இதுக்கு தான் நல்லா ஆடினாங்க. ஓகே டன். சரி, இன்னும் இவங்க 2 பேரையும் குளிப்பாட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். லூலோட மேலே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க போக்கலையே அவங்க மேலே ஏறி வந்து தலையை தூக்கி கண்ணை சொக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சுகம் அவங்களுக்கு. சரி, இன்னும் 2 பேரையும் மாற்றி குளிப்பாட்டி விட்டேன். எப்பயுமே அச்சுக்குட்டியை குளிப்பாட்டிட்டு இருக்கப்போ லூலு தான் முன்னாடி வந்து தலையை தூக்கி கண்ணை சொக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, அவங்க சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த கேப்பில் ஓரத்தில் விளாண்டுக்கிட்டு இருந்த அஸ்மரா கீழே விழுந்துட்டாங்க. ஒரு ஃபாதராக ஐ மிஸ்ட் மை ஜாப். அந்த டைமில் இந்த பிள்ளையை நான் பிடிச்சிருக்கணும், ஆனால் நான் பார்க்கல. நல்ல நேரம் அவங்க கையை கீழே வச்சுட்டாங்க, எந்த ஒரு அடியுமே படலை, அதனால சரி. அப்புறமா அவங்களோட சின்ன கூட்டுக்குள்ளேயும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, ஃபைனல் டச்சாக 2 பேர்ட்ட கூட மேலோட்டமாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, கூட்டில் உள்ள சாப்பாடு பாஸ்கெட், கீழே உள்ள ட்ரே, அது எல்லாத்தையும் போட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு 2 பேரையும் கொஞ்சம் பார்த்தேன் என்ன செய்கிறாங்கன்னு. எட்டி பார்க்குறாங்க. லூலு எப்பயும் போல் அவங்களோட டிமாண்டை காட்டிக்கொண்டே இருந்தாங்க. கொஞ்சம் சரி வீடியோ பண்ண விடவே இல்லை, சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக 2 பேரையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அவங்க 2 பேரும் காயிற வரைக்கும் வாசலெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணேன். கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனேன். இவங்க எப்பயுமே வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஈரமருந்து வெளியே வர மாட்டாங்க, பறக்கையில் அது. அவங்கள தூக்கி அவங்களோட போர்டரில் வச்ச உடனே மின்னல் மாதிரி சர்றன்னு போயிட்டு வந்து ஒரு ட்ரையல் ஒன்று பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் ஓகேயா இருக்கான்னு. அவங்க ஈரமாக இருந்தால் ரொம்ப அப்பாயமாக இருப்பாங்க. கையில் தூக்குனா கூட கொத்த மாட்டாங்க, இல்லைன்னா கடிச்சு எடுத்துருவாங்க. வெளியே விட்ட உடனே அவங்களோட போர்டரில் வந்து நின்றுவாங்க. எங்களோட வீட்டு கண்ணாடி தான் அவங்களோட போர்டர். எப்பயுமே கையை நீட்டி கூப்பிட்டா கையில் வந்து நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, கூப்பிட்டேன் வரவே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு அப்போ புரியலை. வாங்க, வரலையா? கம்மியா. ஹலோ இப்போ கூப்பிட்டேன். சரி, கூப்பிட வர்றாங்க இல்லைன்னு அஸ்மரா கூட்டிக்கொண்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்த உடனே ஓடி வந்து கையில் நின்றுட்டாங்க. என்னடா அதிசயமாக இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கையில் வந்து நின்று கக்கா பண்ண வந்திருக்காங்க. பேண்டிச்சு போல கையில். நாங்கள் ரொம்ப கேவலமான ஆளுனா இந்த 2 பேர்ட்டையும் வீக்கெண்ட் ஸ்டோரியும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.